அன்பினர்களே, இன்றைய ஞாயிற்றுக்கிழமை ஒரு செய்தி வந்திருக்கின்றது. ஜோர்டானில் உள்ள அமெரிக்க தளத்தின் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் 2 அமெரிக்க தலைகள் உருண்டிருக்கின்றது. 3வது தலைவை காணவில்லையா? எவ்வளவு சேதம் பார்த்துக் கொள்ளணும். ஜோர்டானில் உள்ள ஒரு அமெரிக்க தளத்தின் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதலில் 2 வீரர்கள் கொல்லப்பட்டதை அமெரிக்க ராணுவம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஜோர்டானில் 2 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் ஒருவர் இன்னும் காணவில்லை என்றும் மேலும் பலர் காயமடைந்ததாகவும் சென்ட்ரல் கமாண்ட் தெரிவித்துள்ளது. அதை உறுதிப்படுத்தியும் இருக்கிறது. ஈரானின் நஷ்டு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக முகபாக் சால்டி விமான தளத்தை இந்த தாக்குதல் குறிவைத்து தாக்கியிருப்பதாக ஈரானிய ராணுவம் தெரிவித்துள்ளது. அந்த தளத்தின் மீது ஒரே நேரத்தில் பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் ஆளில்லா விமானங்களையும் ஏவியதாக ஈரானிய படைகள் இன்று ஞாயிற்றுக்கிழமை உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருக்கிறது. குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து கூடுதல் நடவடிக்கைகளை ஈரான் அறிவித்துள்ளது. ஈரானுக்குள் சமீபத்தில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தெஹ்ரான் கூறியிருக்கிறது. இந்த உயிரிழப்புகளையும் ஒருவர் மிஸ்ஸிங் என்பதையும் சென்ட்ரல் கமாண்ட் உறுதிப்படுத்தி இருக்கிறது. தெஹ்ரானுடனான சமீபத்திய மோதல் தொடங்கியதிலிருந்து அமெரிக்க படைகள் மீது நடத்தப்பட்ட மிக மோசமான நேரடி தாக்குதல்களில் ஒன்றாக கிழக்கு ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தின் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதலில் 2 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் மற்றொருவர் இன்னும் காணப்படவில்லை என்றும் மேலும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் அமெரிக்க ராணுவம் தெரிவித்திருக்கிறது. மேற்கு ஆசியா முழுவதும் அமெரிக்க படைகளுக்கு எதிராக ஈரான் தனது விரிவடைந்து வரும் ராணுவ நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்ற சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளியாகிருக்கிறது. இந்த தாக்குதலின் போது ஒரு செயல்பாட்டு பணியில் ஈடுபட்டிருந்த 2 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டதை அமெரிக்க மத்திய கட்டளை மையம் தெரிவித்துள்ளது. 3வது நபரின் இன்னும் காணவில்லை, அவரின் பொடியும் காணப்படவில்லை என்பதும் மேலதிக தகவல். சென்ட்ரல் கமாண்டின் தகவலின்படி காயமடைந்த 4 படை வீரர்கள் ஜோர்டானில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் என்றும் அவர்களின் உடல்நிலை மேம்பட்ட பிறகு அவர்கள் விடுவிக்கப்பட்டனர் என்றும் மற்ற வீரர்கள் சிறு காயங்களுக்கு சிகிச்சை பெற்று மீண்டும் பணிக்கு திரும்பியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதல் கிழக்கு ஜோர்டானில் அஷ்ராக் பகுதியில் உள்ள முபாக் சால்டி விமான தளத்தை இலக்காக கொண்டது. இந்த கட்டளை கட்டுப்பாட்டு மற்றும் பிராந்திய நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு முக்கிய அமெரிக்க ராணுவ தளமாகும். முன்னதாக CNN உள்ளிட்ட சர்வதேச ஊடக அறிக்கைகளின்படி ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ரோன்களால் இந்த தளம் தாக்கப்பட்டதாகவும் இதனால் விமான தங்குமிடங்கள் மற்றும் எரிபொருள் சேமிப்பு பகுதிகளில் வெடிப்புகளும் தீயும் ஏற்பட்டதாகவும் தெரிவித்தது. ஈரான் ஒரு புதிய நடவடிக்கையை அறிவித்திருக்கிறது. ஒரு அறிக்கையில் IRGC தனது விண்வெளி படை ஆபரேஷன் நஷ்டுவின் 20வது அலையின் போது அமெரிக்க தளம் மீது ஒரே நேரத்தில் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தியதாக ஈரானிய ராணுவம் தெரிவித்துள்ளது. அந்த அறிக்கையின்படி ஈரானிய படைகள் போர் விமான தங்குமிடங்கள் மற்றும் ஒரு பெரிய விமான நிறுத்துமிடம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கைகள் குறைந்தது 2 அமெரிக்க போர் விமானங்களும் கூடுதலாக 3 இராணுவ விமானங்களும் அழிக்கப்பட்டதாகவும் மேலும் பல விமானங்கள் சேதமடைந்ததாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. முந்தைய இரவு ஈரானிய பகுதிகள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. IRGC மீண்டும் ஜோர்டான் மக்களுக்கும் இராணுவத்துக்கும் உரையாற்றியதுடன் ஈரானுக்குள் இருக்கும் மருத்துவமனைகள், பாலங்கள், துறைமுகங்கள், விமான நிலையங்கள், ரயில் பாதை நிலங்கள் மற்றும் மின்சார உபகரண மையங்கள் மற்றும் பிற பொது கட்டமைப்புகள் மீது அமெரிக்கா தொடர் தாக்குதலை நடத்தி வருவதாக ஈரான் குற்றம் சாட்டியிருக்கிறது. ஈரானிய படைகளுடன் நேரடி மோதலில் தனது ராணுவ நோக்கங்களை அடைய தவறிய பிறகு வாஷிங்டன் பொதுமக்கள் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டதாகவும் ஈரான் குற்றம் சாட்டியிருக்கிறது. மேலும் நாட்டில் அமெரிக்க ராணுவம் தொடர்ந்து இருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்குமாறு ஜோர்டானிய மக்களை ஈரான் வலியுறுத்தி இருக்கிறது. நேற்று முழுவதும் அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்கள் தொடர்ந்ததாக ஈரானிய ராணுவம் தெரிவித்துள்ளது. பிராந்தியம் முழுவதும் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்து ஈரானிய படைகள் கூடுதல் நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளதாகவும்
செய்திகள் வெளியாகி வருகிறது. அதே நேரத்தில் அமெரிக்க ராணுவ தளங்கள் மீதான ஆளில்லா விமான தாக்குதல்களை தொடர்வதாகவும் செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. நேற்று குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறி நர்ஸ் 2 நடவடிக்கையின் 18வது மற்றும் 19வது அலைகளை இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்திருக்கிறது ஈரானிய ராணுவம். ஈரானிய பாதுகாப்பு படையின் கூற்றுப்படி குவைத்தில் உள்ள அலி அல் சலாம் விமானத்தளம் மற்றும் கேம் அலி அரிப்ஜான் ஆகியவற்றை ஈரானிய படைகள் குறிவைத்தன. அதே நேரத்தில் பஹ்ரைனில் உள்ள ஷேக் ஈசா விமானத்தளம் மற்றும் அமெரிக்க உளவு மற்றும் தகவல் தொடர்பு மையம் என அது விவரித்த தளம் ஆகியவற்றில் உள்ள தளங்கள் மீது தாக்குதல் தொடுத்திருக்கின்றது. மிகப்பெரிய சேதத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் பதட்டம் அதிகரிக்கும் என ஈரான் எச்சரித்திருக்கிறது. அமெரிக்கா உண்மையில் ஒருபோதும் முடிவுக்கு கொண்டு வராத ஒரு போரை மீண்டும் தொடங்கியுள்ளது என்று ஈரான் பாதுகாப்பு படை தெரிவித்திருக்கிறது. மருத்துவமனைகள், போக்குவரத்து வலையமைப்புகள், துறைமுகங்கள், விமான நிலையங்கள் மற்றும் பாலங்கள் உள்ளிட்ட ஈரான் முழுவதும் உள்ள பொதுமக்களின் உட்கட்டமைப்புகளை வாஷிங்டன் குறிவைத்து தாக்கி வருவதாகவும் ஈரான் குற்றம் சாட்டுகிறது. இதே நேரம் ஐநா மன்றத்திலும் அது முறையீடு செய்திருக்கின்றது. போர் மீறலாக ஈரான் மிகப்பெரிய ஒரு முறைப்பாட்டையும் ஐநா மன்றங்களில் பதிவு செய்திருக்கிறது. சமீபத்திய நடவடிக்கைகளுக்கு இன்னும் நோக்கங்களில் கவனம் செலுத்தியதாக கூறிய அதே வேளையில் அமெரிக்க படைகளுக்கு அடைக்கலம் தரும் நாடுகள் பதிலடி ராணுவ நடவடிக்கைகளுக்கு தயாராக இருக்குமாறு அந்த பாதுகாப்பு படை எச்சரித்ததுடன் பொதுமக்களை பாதுகாக்க குடிமை பாதுகாப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்துமாறும் அவர்களை ஈரான் வலியுறுத்தி இருக்கிறது. ஈரானுக்குள் அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட பொதுமக்கள் கொல்லப்பட்டதற்கும் காயமடைந்ததற்கும் பதிலடியாகவே தனது பிராந்திய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக ஈரான் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது, தெரிவித்து வருகிறது. இதே நேரம் நாளை திங்கட்கிழமையும் இந்த தாக்குதல் தொடரும் என அமெரிக்கா தெரிவித்தாலும் உரிய பதிலடிகளை ஈரான் கொடுக்குவதற்கு அஞ்சாது என்றும் ஈரான் தரப்பிலிருந்தும் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை செய்திகள் வந்திருக்கின்றது. நர்ஸ் 2 தாக்குதல்கள் தொடரும் எனவும் 21வது அலை இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை வரையும் 20வது அலை முடிந்தாலும் நர்ஸ் 2வின் 21வது அலை திங்கட்கிழமை காலை இடம்பெறவிருப்பதாகவும் ஈரான் தகவல்கள் தெரிவிக்கின்றது. ஆளாளுக்கு ஏட்டுக்கு போட்டியாக தொடர் தாக்குதல்கள் நடைபெற்று வருவதால் வளைகுடாவில் இப்போதைக்கு அமைதி காண்பது என்பது கடினம். இதேவேளை இந்த தாக்குதல் இன்னும் நாளையும் திங்கட்கிழமையும் தொடருமானால் துபாய் தனது விமான பேஸை, அதாவது விமான பரப்பை மூடப் போவதாக அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே காலவரையின்றி குவைத் பகுதியில் வான்வெளிகள் மூடப்பட்டிருக்கின்றது. துபாயும் வான்வெளியை இன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு மூடுவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக துபாய் செய்திகள் தெரிவிக்கின்றது. ஆம் நேர்களே, தொடர்ச்சியான தாக்குதல் செய்திகளும் அழிவு செய்திகளும் வெளிவந்த மீண்டும் இருக்கிறது. அந்த செய்தியும் இன்றிரவு கவனிப்போம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.